உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 5 பெஸ்ட் ஆஃபீஸ் ஹெல்மெட்ஸ் பத்தி பார்க்க போறோம். என்னடா ஆட்டோமொபைலுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லங்க, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்மெட் வாங்குறதுல செம டவுட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம பெஸ்டான ப்ராடக்ட் என்ன இருக்கு மார்க்கெட்ல அப்படிங்கிறது தெரியாம இருக்கு. சோ அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ. அதாவது இந்த ஹெல்மெட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். என்ன மாதிரியான விஷயங்கள்? ஃபர்ஸ்ட் வைசருக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும். ஏன்னா நம்ம பார்த்து ஓட்டக்கூடியதே வந்து அந்த கண்ணாடியை பேஸ் பண்ணி தான். எதுக்கு வைசர் நார்மலா யூஸ் பண்றோம்? டஸ்ட் வந்து படக்கூடாது, பூச்சி எல்லாம் காத்துல மிதந்துட்டே வரும், நம்ம கண்ணில் வந்து அடிச்சுதுன்னா செம்ம காண்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்கும் வைசர்ஸ் வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வைசர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இது வந்து யூவி ரெசிஸ்டண்டா இருக்கா, டைரக்ட் சன்லைட்ல அந்த கண்ணாடிக்குள்ள வந்து ஹீட் போய் நம்ம கண்ணை வந்து டேமேஜ் பண்ணாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ரெயின் டிராப் வந்து அதுல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா படாம இருக்கணும். அந்த ரெயின் டிராப்ஸ் வந்து படாம இருக்கிறதுக்கு கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில கோட்டிங்ஸ் வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த கோட்டிங்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத பாருங்க. அண்ட் ஃபைனலா வைசரை பொறுத்த வரைக்கும் ஸ்கிராச் ரெசிஸ்டண்டா இருக்கா அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க. அப்பதான் லாங் லைஃப் வரும். கீழே விழுந்தா கூட அவ்வளவு சீக்கிரத்துல ஸ்கிராச் ஆகிறது ரொம்பவே குறையும். அண்ட் அடுத்ததா இதுல ISI மார்க் பண்ணிருக்காங்களா, என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட்ல இதை மேக் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரியான பிராண்ட் வந்து நம்மளுக்கு தராங்க, அவங்க எவ்வளவு நாளா இருக்கிறாங்க. ஏன்னா ஹெல்மெட் அப்படிங்கிறது வந்து ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்களையும் வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். ஹெல்மெட் மேக் பண்ணும்போது சைட்ல இருக்கக்கூடிய ஷெல் எல்லாமே வந்து தர்மோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில ABS மெட்டீரியலால பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளால இங்கே வாங்குறதுக்கு முன்னாடியே ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இதுல இம்பாக்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. அதாவது EPS அப்படின்னு சொல்றாங்க, எக்ஸ்பெண்டட் பாலிசிட்ரைன் லேனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இதுல பண்ணிருக்காங்களா ஹெல்மெட்ல சைட்ல அண்ட் உள்ள இன்டெப்த்ல அப்படிங்கறதுலயும் செக் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பான்சஸை பேஸ் பண்ணி தான் இது குறிக்குது. சோ அதனால இதோட குவாலிட்டி நல்லா இருந்தா தான் நம்ம இந்த இடத்துல அந்த ஹெல்மெட் வந்து படும் பொழுது நம்மளுக்கு இரிட்டேட் ஆகாம ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கும். இதோட கேர் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதாவது உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத டஸ்ட் ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி வேலை வேலையா படிஞ்சிரும். ஸோ அது மாதிரிலாம் இல்லாம நல்லா வந்து ஈஸியா வாஷபிள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கிங் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க, கரோஷன் அவ்வளவு சீக்கிரத்தில் ஆகாம இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க ஒரு ஹெல்மெட் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹெல்மெட் வந்து தாராளமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த 5 ஹெல்மெட்டும் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த வீடியோவை போய் பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 5th பிளேஸ்ல சாஃபியா ஓபன் ஃபேஸ் ஹெல்மெட் பத்தி பார்க்க போறோம். ஏரோடைனமிக்கான டிசைன் அண்ட் ஸ்டெபிலிட்டியான ஒரு மாடல், கம்ஃபர்டபிள் பேடட் இன்டீரியர்ஸ் கொடுத்திருக்காங்க, ஃப்ரண்ட் ஆன்டி ஃபாக் ஆன்டி ஸ்கிராச் கொடுத்திருக்காங்க, பிராடான விஷுவல் ஃபீல்ட் கிளியர் வைசர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ஹெல்மெட் உடைய பிரைஸ் அமேசான்ல 949 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 260 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல ஸ்டூட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஓபன் ஃபேஸ் ஹெல்மெட் பத்தி பார்க்க போறோம். ISI அப்ரூவ்ட் ஹெல்மெட், ஸ்கிராச் ரெசிஸ்டண்டா வருது, சிலிகான் ஹார்ட் கோட்டட் பண்ணிருக்காங்க, அவுட்டர் ஷெல் இன்ஜெக்டட் தர்மோ பிளாஸ்டிக்கால மேக் பண்ணிருக்காங்க, இன்ஜெக்டட் பாலிகார்பனேட் வைசர் தான் இதுல பயன்படுத்தி இருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1039 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1050 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல ஸ்டீல் பேர்ட்ல இருந்து வரக்கூடிய ஓபன் ஃபேஸ் ஹெல்மெட் பத்தி பார்க்க போறோம். பிரீத்தபிள் பேடிங் அண்ட் நெக் ப்ரொடெக்ஷனோட தராங்க. ஃபிளிப் அப் ஹெல்மெட் அண்ட் ஏரோடைனமிக் மாடலா வருது. குயிக் ரிலீஸ் மைக்ரோ மெட்ரிக் பக்லெட் தான் கொடுத்திருக்காங்க. ஹை இம்பாக்ட் ABS மெட்டீரியலால மேக் பண்ணப்பட்ட ஒரு ஷெல் ஆப்ஷன் தான் இதுல இருக்கு. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1274 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 331 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல வீகால இருந்து வரக்கூடிய க்ரூக்ஸ் ஓபன் ஃபேஸ் ஹெல்மெட் பத்தி பார்க்க போறோம். லெதர் ஃபினிஷ் டச் பண்ணிருக்காங்க. அவுட்டர் சைடுல எல்லாம் ஹை இம்பாக்ட் ABS மெட்டீரியல் ஷெல் தான் இதுல கொடுத்திருக்காங்க. ஸ்கிராச் ரெசிஸ்டண்டா இருக்கு அண்ட் UV ரெசிஸ்டண்டாவும் இந்த ப்ராடக்ட் வருது. வைசர் வந்து உங்களுக்கு பாலிகார்பனேட்டால ஆப்டிகல் பாலிகார்பனேட்டால மேக் பண்ணிருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1286 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 4074 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 1st பிளேஸ்ல ராயல் என்ஃபீல்ட்ல இருந்து வரக்கூடிய ஓபன் ஃபேஸ் ஹெல்மெட் பத்தி பார்க்க போறோம். ஹார்ட் கோட்டட் வைசர் சர்ஃபேஸ் பண்ணிருக்காங்க. UV ட்ரீட்மெண்ட், ஸ்கிராச் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. கம்ஃபர்ட் லீனியர் மேட் ஆஃப் பாலிஸ்டரால இன்டீரியர்ல பயன்படுத்தி இருக்காங்க. அட்ஜஸ்டபிள் நைலான் சின் ஸ்ட்ராப் இதுல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அமேசான்ல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1825 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 521 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த 5 ஹெல்மெட்ஸ் பத்தி இன்னும் அதிகமான விஷயங்கள் அண்ட் இதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான Flipkart அண்ட் அமேசானோட லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணிருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோடு வருகிறேன். Until signing off, Vijay Baba, see you, have a nice day.